வணக்கம். கேப்டன் தொலைக்காட்சிக்காக 6 மணி செய்திகளை வழங்குவது செம்மலர் ரமேஷ். முக்கிய செய்திகள். வெற்று அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களின் கோபத்திற்கு ஆளாகியுள்ள ஜெயலலிதா ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆவேசம். முதலமைச்சர் கெஜ்ரிவால் அலுவலகத்தில் சிபிஐ நடத்திய சோதனையை கண்டித்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. மத்திய அரசின் விளக்கத்தை ஏற்க மறுத்து கூச்சலிட்டதால் மாநிலங்களவை நாளை வரை ஒத்திவைப்பு. பிரதமர் நரேந்திர மோடியை கோழை என விமர்சித்த கெஜ்ரிவாலுக்கு பாஜக கண்டனம். பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அதிமுக அரசின் தவறுகளை மறைக்கவே தலைமை செயலாளர் மேக்கப் விளக்கம் அளித்திருப்பதாக கருணாநிதி விமர்சனம். சேம்பரம்பாக்கம் ஏரி முறைப்படி திறக்கப்பட்டிருந்தால் நீதி விசாரணை நடத்த தயங்குவது ஏன் எனவும் கேள்வி. ஜெயலலிதாவின் புகைப்படம் ஒட்டவில்லை என கூறி இலவச மிக்சி கிரைண்டர்கள் வழங்காததால் பொதுமக்கள் போராட்டம். அதிகாரிகள் மற்றும் ஆளும் கட்சியினரின் அராஜக போக்கிற்கு கடும் கண்டனம். விரிவான செய்திகள். கண் துடைப்பு அறிவிப்புகளையும் வெற்று அறிவிப்புகளையும் வெளியிட்டு மக்களின் கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் ஆளாகி வரும் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 10 தினங்களுக்கு மேலாகும் பல இடங்களில் மழைநீர் வடியாமல் இருப்பதை எடுத்து காட்டியுள்ளார். அந்த இடங்களில் கழிவு நீரும் சேர்ந்து கொசுக்கள் உற்பத்தியாகும் குட்டையாக மாறியுள்ளதாகவும் அதனால் சுகாதார கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த கழிவுநீர் வடிவதற்கான வடிநீர் பாதைகள் இல்லை என்றும் அதனால் கழிவுநீர் அகற்றும் லாரிகள் மூலம் அந்த அசுத்த நீரை வெளியேற்ற வேண்டுமென அப்பகுதி மக்கள் கூறுவதாக கேப்டன் தெரிவித்துள்ளார். அதிமுக அரசிடமிருந்து தாங்கள் வேறு எந்த உதவியையும் கேட்கவில்லை என்றும் இதை செய்து கொடுத்தாலே போதும் என்று மனம் நொந்து போய் கூறுவதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அதிமுக அரசு நீண்ட நாட்களாக நீர் வடியாமல் உள்ள இடங்களில் இருந்து லாரிகள் மூலம் கழிவு நீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டுமென கேப்டன் கேட்டுக்கொண்டுள்ளார். சாலைகள் குண்டும் குழியுமாக ஜல்லிக்கற்களுமாக காட்சி அளிப்பதையும் அதனால் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அடிக்கடி விபத்தில் சிக்கிக்கொண்டு மிகுந்த சிரமப்படுவதையும் எடுத்து காட்டியுள்ள கேப்டன் விஜயகாந்த் அதனால் ஒரு சில நேரங்களில் உயிரிழப்பு ஏற்படுவதையும் தவிர்க்க முடியவில்லை என கூறியுள்ளார். மேலும் சாலைகளில் ஏற்படுகின்ற புழுதிகளால் வாகன ஓட்டிகள் மட்டுமல்ல நடந்து செல்பவர்களுக்கும் கண்ணெரிச்சல், சுவாச கோளாறு போன்றவற்றால் அவதிப்பட்டு பல்வேறு நோய்களுக்கு ஆளாக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அதிமுக அரசோ பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் புதிய சாலைகள் அமைத்துள்ளதாகவும் அதற்காக எத்தனை பொறியாளர்கள், சாலை பணியாளர்கள் பணியாற்றினார்கள் என்பது போன்ற புள்ளி விவரங்களை வெளியிட்டு மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ள கேப்டன் பொய்யும் புரட்டும் பேசி மக்களை ஏமாற்றாமல் போர்க்கால அடிப்படையில் சாலைகளை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இன்னும் ஒரு சில இடங்களில் மின்சார வசதி வழங்கப்படாமல் உள்ளது என்றும் எனவே அப்பகுதிகளில் பராமரிப்பு பணிகளை துரிதப்படுத்தி மின் வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதால் இலவசமாக பழுது நீக்கும் முகாம் நடத்தப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்து அதன் அடிப்படையில் அமைச்சர் தங்கமணி சிறப்பு முகாமை துவக்கி வைத்ததை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். ஒரு கட்டிங் பிளேயரையும் ஸ்பேனரையும் வைத்துக்கொண்டு பிரேக்கை சரி செய்து கொடுப்பதற்கு பெயர் அரசு இலவச பழுது நீக்கும் முகாமா என வினா எழுப்பியுள்ள கேப்டன் ஏற்கனவே நொந்து நூலாகி போயுள்ள பாதிக்கப்பட்ட மக்களை வாகன பழுது நீக்கும் முகாம் மேலும் நோகடித்துள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார். வாகனங்களுக்கு இலவசமாக பழுது நீக்கம் செய்யப்படுகிறதென முகாம்களுக்கு சென்றால் பல்வேறு காரணங்களை கூறி பணம் வசூல் செய்வதாகவும் வாகனங்களை 10 நாட்களுக்கு பிறகே திரும்ப பெற முடியும் என கூறுவதாகவும் அரசு அறிவித்துள்ள முகாம்கள் தொலைதூரங்களில் இருப்பதாகவும் வாகன உரிமையாளர்கள் புலம்புவதாக அவர் கூறியுள்ளார். இது போன்ற ஏமாற்று வித்தைகளை இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் அதிமுக அரசு செய்யும் என தெரியவில்லை என ஆதங்கம் தெரிவித்துள்ள கேப்டன் ஆட்சியின் அந்திம காலம் முடியும் வரையிலும் இதே நிலைதான் நீடிக்குமோ என வேதனை தெரிவித்துள்ளார். அரசை நம்பிய மக்களுக்கு கிடைப்பதென்னவோ ஏமாற்றம்தான் என அவர் விமர்சித்துள்ளார். ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என பகல் கனவுடன் முதலமைச்சர் ஜெயலலிதா இதுபோன்ற கண்துடைப்பு அறிவிப்புகளையும் வெற்று அறிவிப்புகளையும் ஒவ்வொரு நாளும் அறிவித்துக் கொண்டு இருப்பதாக சாடியுள்ள அவர் அதனால் தமிழக மக்களின் கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் ஆளாகியுள்ள அதிமுக ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளார்.
ஆட்சியின் கடைசி காலத்திலாவது தமிழக மக்கள் மீது முதலமைச்சர் ஜெயலலிதா அக்கறை செலுத்த வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தமது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அலுவலகத்தில் சிபிஐ சோதனை நடத்தியதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றம் இன்றும் முடங்கியது. தனியார் கம்பெனிக்கு சாதகமாக நடந்து கொண்டதாக டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் முதன்மை செயலர் ராஜேந்திர குமார் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் இன்று முதலமைச்சர் அலுவலகத்திற்கு சீல் வைத்ததுடன் அதிரடி சோதனை நடத்தினர். இது கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியது. மோடி அரசின் அரசியல் பழிவாங்கும் போக்கிற்கு ஆம் ஆத்மி கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இன்று நாடாளுமன்றம் துவங்கியதும் நாடாளுமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சியினர் கெஜ்ரிவால் அலுவலகத்தில் சோதனை நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பினர். இதற்கு ராஜ்யசபாவில் பதிலளித்த நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, சிபிஐ ரெய்டு ஒரு அதிகாரி மீது எழுந்த புகாரின் அடிப்படையில் நடந்தது என்றார். சட்டம் தனது கடமையை செய்கிறது என்றும் இதில் அரசியல் இல்லை என்றும் கூறிய ஜேட்லி, இது கெஜ்ரிவாலுடன் தொடர்புடையது அல்ல என்றார். Now please listen to me. Mr. Please, now let me see. I have to make 2 points clear. What is happening in a state assembly has never been discussed in this house, should never be discussed in this house. If you allow this discussion, tomorrow state assemblies will start discussing what happens in this house. कल विधानसभाओं में चर्चा शुरू हो जाएगी कि देश की संसद में क्या हो रहा है. ஆனால் அவரது விளக்கத்தை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டன. இந்த விவகாரத்தாலும் பஞ்சாபில் தலித்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் கண்டித்தும் எதிர்க்கட்சிகள் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தியதால் மாநிலங்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல் மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டன. பிரதமர் நரேந்திர மோடியை கோழை என்று விமர்சித்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக வலியுறுத்தியுள்ளது. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கெஜ்ரிவாலின் முதன்மை செயலாளர் மீது எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்த கெஜ்ரிவால் மோடியை கடுமையாக விமர்சித்துள்ளார். மோடியை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத கோழை என்றும் இது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை போன்றது என்றும் கெஜ்ரிவால் சரமாரியாக குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பாஜக தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரை தேவையற்ற வார்த்தைகளால் விமர்சித்துள்ள கெஜ்ரிவால் இதற்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக செய்தி தொடர்பாளரும் மத்திய அமைச்சருமான ரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்தியுள்ளார். கெஜ்ரிவால் ஊழல் ஒழிப்பு விவகாரத்தை அரசியலாக்குகிறார் என்றும் இதற்கு அரசியல் சாயம் பூசப்படுவது வேதனை அளிப்பதாகவும் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். சிபிஐ சோதனை நடத்த முதல்வர் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஒரு ஊழல் அதிகாரிக்கு டெல்லி அரசு ஏன் துணை போகிறது என்றும் கெஜ்ரிவால் ஊழல் ஒழிப்பில் இரட்டை வேடம் போடுவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படம் ஒட்டவில்லை என கூறி அரசின் மிக்சி கிரைண்டர் வழங்காமல் பல மணி நேரம் காத்து கிடந்த மக்களை வீட்டிற்கு திருப்பி அனுப்பிய சம்பவத்திற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. நாகர்கோவிலில் சரக்கல் விலை பகுதியில் அரசின் விலையில்லா மிக்சி கிரைண்டர்கள் இன்று வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கு குவிந்திருந்தனர். இலவச பொருட்களை வாங்க அதிகாலை முதலே 500க்கும் மேற்பட்ட மக்கள் கால் கடுக்க காத்திருந்த நிலையில் இலவச பொருட்களின் மீது ஜெயலலிதாவின் புகைப்படம் ஒட்டாததால் இன்று வழங்க இயலாது என்று அதிகாரிகளும் ஆளும் கட்சியினரும் கூறியதால் கிராம மக்கள் ஆவேசமடைந்தனர். இதனையடுத்து ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஆளும் கட்சியினரின் அராஜக போக்கை கண்டித்தும் விலையில்லா பொருட்களை வழங்க வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஜெயலலிதா அரசுக்கு எதிராக அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இன்னைக்கு இந்த இலவச மிக்சி கிரைண்டரு டிவி இந்த ஃபேன் இவ்வளோ கொடுக்கறதாட்டி நேற்றுக்கு தாசில்தார் வந்து
விஓஐ அனுப்பிவிட்டு இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே கவுண்டர் கொடுத்து டோக்கன் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ இங்கே உள்ள உள்ளூர் லோக்கல் அதிமுக மக்கள் வந்து முதலமைச்சர் படம் போட்ட ஸ்டிக்கர் அந்த தனி டோக்கன் கொடுத்த பிறகு தான் கொடுப்பான்னிட்டு தாசில்தார் அதிகாரிகள் யாரையும் இங்கே விடாமல் தடுத்து வச்சுருக்காங்க. நாங்கள் இது வாங்காமல் யாரும் இந்த இடத்த விட்டு போகிறது மாதிரி இல்லை. செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணீரை திறந்தது அதிமுக அரசின் நிர்வாக தவறு என்பதை மறைக்கவே தலைமை செயலாளரை கொண்டு அறிக்கை விட்டிருப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் அழிவு நாசம் ஏற்பட்டு அனைத்து கட்சிகளின் சார்பிலும் வல்லுநர்கள் சார்பிலும் கடும் குற்றச்சாட்டுகள் எழுந்து 12 நாட்களுக்கு பிறகு தமிழக அரசின் சார்பில் அதுவும் தலைமைச் செயலாளர் மேக்கப் விளக்கம் அளித்திருப்பதாக விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் பதில் கூறாமல் தலைமை செயலாளரை விட்டு அறிக்கை கொடுத்திருப்பதிலிருந்தே விளக்கத்தில் உண்மை இல்லை என்பது தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், சிறிய ஏரியை திறப்பது என்றாலும் அதை திறக்க உத்தரவிடும் முதலமைச்சர் ஜெயலலிதா செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்க உத்தரவிடவில்லை என்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுப்பணித்துறை செயலாளரையும் அதிகாரிகளையும் குற்றவாளி கூண்டில் நிறுத்த முயற்சித்து அவர்கள் கூனி குறுகாமல் உறுதியாக நிமிர்ந்து நின்ற காரணத்தால் வேறு வழியின்றி எல்லோரையும் காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் நடந்த நிகழ்வுகளை மண்மூடி மறைத்து தற்போது உதவாக்கரை அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளதா என கருணாநிதி வினவியுள்ளார். அனைத்து முறைப்படிதான் நடந்தது என்றால் நீதி விசாரணை அமைத்துவிட்டு போக வேண்டியதுதானே என வலியுறுத்தியுள்ள கருணாநிதி, அதற்கு முன்வர தயங்குவது ஏன் என்றும் அனைத்து கட்சி தலைவர்களையும் அரசே அழைத்து கூட்டம் நடத்தி நடந்தவற்றை தெளிவாக இருக்க வேண்டியதுதானே என்றும் கருணாநிதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீதி விசாரணை நடத்த முன்வராமல் தலைமை செயலாளரை கொண்டு அதிமுக அரசு உண்மைக்கு மாறாக இப்படிப்பட்ட அறிக்கையை வெளியிட செய்திருப்பதிலிருந்தே செம்பரம்பாக்கம் ஏரியின் நீரை திறந்து சென்னை மாநகரையும் இங்கே வாழும் மாநகரத்து மக்களையும் சிதைத்து சின்னாபின்னப்படுத்தியதில் அதிமுக அரசின் நிர்வாகம் மாபெரும் தவறு செய்துவிட்டது என்பதையும் அதை மூடி மறைக்கும் முயற்சிதான் தலைமை செயலாளரின் இந்த அறிக்கை என்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாகவே புரிந்து கொள்வார்கள் என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார். சென்னை உட்பட தமிழகத்தின் பல இடங்களில் வெள்ளத்தால் ஏராளமானோர் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த நிலையில் தமிழக அரசு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை மூடி மறைத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், கடலூர் மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அண்மையில் பெய்த வரலாறு காணாத மழையாலும் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்காலும் ஆயிரக்கணக்கானோர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தனர். ஆனால் வெறும் 347 பேர் மட்டுமே மழைக்கு உயிரிழந்ததாக அரசு அறிவித்த நிலையில் நாள்தோறும் பல்வேறு இடங்களில் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் அருகே உள்ள கன்னடபாளையம் பகுதியில் கடந்த 3 நாட்களில் பெண் உட்பட 4 பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. பலரும் தங்களின் உறவினர்கள் வெள்ளத்தால் காணாமல் போனதாக காவல்துறையினரிடம் புகார் அளித்து வருகின்றனர். ஆனால் ஆட்சியாளர்களின் ரகசிய உத்தரவுப்படி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யாமல் புகார்களை மறைத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கனமழை மற்றும் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அரசு அறிவித்து பலருக்கு வழங்கியுள்ளது. ஆனால் ஆயிரக்கணக்கானோர் பலியானதால் அதிக பணம் செலவாகும் என எண்ணி பலியானவர்களின் எண்ணிக்கையை அதிமுக அரசு மூடி மறைக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனிடையே தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி கீழ்பால்குளத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் அடித்துச் செல்லப்பட்டார். 1 வாரத்திற்கு மேலாகியும் அவரது கதி என்னவென்று தெரியாமல் குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். இந்நிலையில் தனது கணவரை கண்டுபிடித்து தரும்படி அவரது மனைவி 3 குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. எனக்கு என் பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டாங்க. பாடினா யாழ்நாள் ஆகி நான் எனக்கு வேற பிள்ளையும் கிடையாது. அவன் ஒருத்தன் எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டான். தேடுறாங்கன்னு சொல்றாங்க. நாங்க பார்க்கவே. தஞ்சையில் அதிக பனிப்பொழிவின் காரணமாக நகர் முழுவதும் பனியால் சூழ்ந்து கொடைக்கானல் போல் காட்சியளித்தது. மேலும் பெரிய கோவில் கோபுரம் ரம்மியமாக காட்சியளித்தது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே தஞ்சையில் கடந்த 1.5 மாதமாக தொடர்ந்து பெய்து வந்த மழை கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்புதான் விடைபெற்றது. இந்த நிலையில் இன்று பகலில் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நகர் முழுவதும் பனிப்பொழிவு கொட்டியது. இதனால் தஞ்சை நகரமே கொடைக்கானல் போல் ரம்மியமாக காட்சியளித்தது.
மேலும் ரயில்வே மேம்பாலம், பெரிய கோவில் கோபுரம் உள்ளிட்ட இடங்கள் பனி படர்ந்து கண்களுக்கு விருந்து படைத்தன. சாலைகளிலும் பனிமூட்டம் சூழ்ந்திருந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். மணி நேரம் அரசு பேருந்தை சிறைபிடித்து கிராம மக்கள் போராட்டம். பொன்னேரி அருகே சாலை துண்டிக்கப்பட்ட இடத்தில் படகு சேவை நிறுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு. இரண்டு குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து தாய் தற்கொலை. கடன் தொல்லையால் விடுத்த சோக முடிவால் இருவர் பலி. மற்றும் பல செய்திகள் தொடர்கின்றன. பொன்னேரி அருகே ஆற்றங்கரையில் உடைப்பு ஏற்பட்டதால் சேதமடைந்த சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமீபத்தில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தால் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள ஆரணி ஆற்றின் கரையில் உடைப்பு ஏற்பட்டு பொன்னேரி ரெட்டிப்பாளையம் சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனையடுத்து அங்கு தற்காலிகமாக படகு சேவை நடைபெற்று வந்த நிலையில் இன்று திடீரென நிறுத்தப்பட்டதால் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கரை உடைப்பை சரி செய்து சாலையை சீரமைக்க வேண்டும் என்றும் அதுவரை படகு சேவையை தொடர வேண்டும் என்று கோரி அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆற்றங்கரை வந்ததால ஊர்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு போறதுக்காக நாங்க இப்படி வரோம். வேலூர் பாட்டில் சைடு வந்து இன்னாண்ட போட்டு ஒன்று விட்டு வச்சிருந்தாங்க. அந்த போட்லேருந்து அண்ணாண்டு போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் 10 கிலோமீட்டர் தான். நாங்கள் போயிடுவோம் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு. இப்போ இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா இப்போ போட்டை நிறுத்திருக்காங்க. அதனால் இப்போ நாங்கள் சுற்றின்னு போகிறது இப்படி 10 கிலோமீட்டர் போகிறது நாங்கள் இப்போ 30 கிலோமீட்டர் சுற்றின்னு போகிறதாகுது. அதனால் எங்களுக்கு போட்டு விடணும், சீக்கிரமாக அந்த கரையை கட்டணும். அதுதான் எங்களுக்கு தேவை. ரோடு சீக்கிரமாக சீரமைச்சு கொடுக்கணும்னு எல்லாம் கேட்குறாங்க. இப்போ எங்களுக்கு ரோடு சீரமைச்சாதான் நாங்கள் போய் பள்ளிக்கு படிக்க முடியும். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மற்றும் பொன்னேரி வட்டாட்சியர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. சென்னை கோட்டூர்புரத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேமுதிக சார்பில் வெள்ள நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கேப்டன் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் தேமுதிக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோட்டூர்புரத்தில் உள்ள வரதாபுரம் பகுதியில் வெள்ளத்தால் வீடுகளை இழந்த 20 குடும்பத்திற்கு தேமுதிக சார்பில் தற்காலிகமாக தார்பாய்கள் மூலம் குடியிருப்பு கட்டித்தரப்பட்டது. அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. தென்சென்னை மாவட்ட செயலாளர் BN ராஜன், சைதை பகுதி செயலாளர் A அகமது உட்பட ஏராளமான தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டனர். நாகர்கோயில் அருகே கடன் தொல்லை காரணமாக மத போதகரின் மனைவி தனது 2 குழந்தைகளுக்கும் விஷம் கொடுத்து தானும் தற்கொலையில் ஈடுபட்டதில் 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த சாமியார் மடத்தைச் சேர்ந்தவர் ஜஸ்டின். அதே பகுதியில் உள்ள ஆலயத்தில் போதகராக உள்ள இவரது மனைவி ஜெனிசா தனது 2 மகள்களுக்கும் குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து தானும் தற்கொலையில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் மத போதகர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வாயில் நுரைத்தள்ளியபடி மனைவி ஜெனிசா மற்றும் அவரது இளைய மகள் இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் ஆபத்தான நிலையில் இருந்த மற்றொரு மகளை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சோக சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடன் தொல்லை மற்றும் நோய் தாக்கம் காரணமாக தற்கொலையில் ஈடுபட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கோவை ஆவாரம்பாளையத்தில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட சாலை மூடப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை 40வது வார்டுக்குட்பட்ட ஆவாரம்பாளையம் பகுதியில் சுமார் 1000 குடியிருப்புகளும் பல தொழில் நிறுவனங்களும் மற்றும் கல்வி நிறுவனங்களும் அமைந்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஓராண்டிற்கு முன்பு ஆவாரம்பாளையத்திலிருந்து நவ இந்தியா செல்லும் வழியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக சாலை தோண்டப்பட்டது. ஆனால் பணிகள் முடிந்து 6 மாதங்கள் ஆகியும் தோண்டப்பட்ட சாலை மூடப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குழி தோண்டினாங்க. அந்த குழி தோண்டினது இன்னும் சரிப்படுத்தலை. அது அப்படியே கருங்கல் டெஸ்ட்டை போட்டு அப்படியே கருங்கல்ல போட்டு ஃபர்ஸ்ட் மெட்டலை போட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னா 6-7 மாதம் ஆச்சு. பூரா டஸ்ட் அலர்ஜியாகி எல்லாரும் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கிறாங்க. செகண்ட் என்னன்னா ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா டெத் ஆகிட்டே இருக்குது. இதோட 2-3 பேர் இறந்துட்டாங்க அந்த இடத்துல.
இப்போ என்ன நேற்று ஈவினிங் கூட ஒருத்தர் இறந்துட்டாங்க. அதனால் வந்து எங்களுக்கு இமீடியட்டாக வந்து எங்களுக்கு அந்த ரோடை போடணும். அதுதான் எங்களுக்கு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விவசாய நிலங்களில் புதிதாக உருவாகும் விஷ எறும்புகள் விவசாயிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பெரியகுளம் கிராமத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் மஞ்சள், வாழை, குச்சிக்கிழங்கு உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த பயிர்களில் ஒரு வகையான எறும்புகள் உருவெடுத்துள்ளது. இந்த விஷ எறும்புகளால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கூலி தொழிலாளர்கள் வேலை செய்ய வருவதில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். விவசாயம் பண்றதுல ஏகப்பட்ட எறும்புங்க. இந்த 1 இயரா வந்து ஒரு தோட்டத்தில் இருந்தது. இப்போ வந்து ஒரு 250 ஏக்கர் அளவுல வந்து இந்த எறும்பு பரவிடுச்சுங்க. இந்த எறும்பை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து தோட்டக்கலைத்துறை அதிகாரி போய் பார்த்தோம். அவங்க வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்து பவானி சாகர் ஆராய்ச்சி நிலையத்தில் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நாங்கள் போய் அங்கே ஆராய்ச்சி நிலைய அதிகாரிகளை பார்த்தோம். அந்த அதிகாரி வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னாங்க. இது நாள் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தக்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த தமிழக அரசு அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கையாக இருக்குதுங்க. இதுகுறித்து வேளாண்மை துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் கண்டும் காணாமல் இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனை சரி செய்யாவிட்டால் அனைத்து பயிர்களும் வீணாகும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகளை இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர். காஞ்சிபுரம் மேட்டுத்தெருவில் உள்ள ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து தனியார் கேஸ் நிறுவனம் ஒன்று பல வருடங்களாக செயல்பட்டு வந்தது. இது தொடர்பாக கோயில் நிர்வாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நடவடிக்கை மேற்கொண்டனர். ஆக்கிரமிப்பின் போது பிரச்சினை ஏற்படாமல் இருக்க ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கோவை அருகே பிறந்த 23 நாட்களேயான பச்சிளம் பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் குறித்து தாய் மற்றும் பாட்டியிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை வீரபாண்டி பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் மற்றும் சுகன்யா தம்பதியினருக்கு திருமணமாகி ஏற்கனவே 2.5 வயதில் ஆண் குழந்தை இருந்த நிலையில் கடந்த 23 நாட்களுக்கு முன்பு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. இந்நிலையில் நேற்று மாலை 6 மணியளவில் வீட்டில் தொட்டியில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த குழந்தை காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து குழந்தையின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று காலை அரிசி கொட்டி வைக்கும் வாளியில் குழந்தை பிணமாக கண்டெடுக்கப்பட்டது. இதனிடையே விளையாட்டிற்காக அண்ணனே தங்கையை அரிசி வாளிக்குள் ஒளித்து வைத்ததாகவும் இதன் காரணமாகவே தான் குழந்தை உயிரிழக்க நேர்ந்ததாகவும் முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சேலம் அருகே டிப்பர் லாரி மோதி வாலிபர் ஒருவர் பலியானதால் ஆத்திரமடைந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் கோல்நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த மாரிமுத்து என்ற வாலிபர் இருசக்கர வாகனத்தில் மூலக்காடு அருகே வரும்போது எதிரே செம்மண் ஏற்றி வந்த டிப்பர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து 2 ஜேசிபி 26 செம்மண் டிப்பர் லாரிகளையும் அப்பகுதி பொதுமக்கள் சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாளைக்கு 500 வண்டி மண்ணு வெளியில் போயிட்டு இருக்குது. நாங்க வந்து பொதுமக்கள் எத்தனை முறை நங்கவள்ளி போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஸ்கூல் டைம்ல ஓட்டாதீங்கன்னு சொல்லியும் யாரும் அதை கேட்கறதா இல்ல. இந்த ஊர்ல அது ஒரு உயிர் மட்டும் இல்ல, 1000 உயிர் ஒரு நாளைக்கு சாக போகுது. மெயின் டவர் நெய்வேலி டவரே சாய போகுது. அதனால மூலக்காட்டுல 1000 பேர் நாங்க சாக போறோங்க. குடி தண்ணிக்கு வழி இல்ல. எல்லாம் ஒரு பர்மனண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி 3 பனை மரத்தால மண் அள்ளிட்டு இருக்கிறோம். அதை கேட்டா எங்க மேலேயே விட்டு ஏத்துவோங்கிறோம். கட்டுமான தொழிலாளர்களுக்கு மழை நிவாரணமாக 10,000 ரூபாய் வழங்க கோரி புதுச்சேரி கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய அலுவலகம் முன்பு கட்டுமான தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் கட்டுமான தொழிலாளர்கள் வேலையிழந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே அனைத்து கட்டுமான தொழிலாளர்களும் மழை நிவாரணமாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், கட்டுமான தொழிலாளர்களுக்கு நீண்ட காலமாக வழங்கப்படாமல் இருக்கும் மழைக்கோட் உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்.
திருச்செந்தூர் அருகே மழை காரணமாக சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். திருச்செந்தூரிலிருந்து சாத்தான்குளம் செல்லும் சாலை மிகவும் முக்கியமான சாலையாகும். இந்த சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகிறது. இந்நிலையில் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆற்றிலிருந்து உபரிநீர் சடையநேரி கால்வாய் வழியாக சாலையில் கரை புரண்டு ஓடுகிறது. இதனை அரசு சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 2 IPL அணிகளுக்கான வீரர்கள் தேர்வு மும்முரம். மகேந்திர சிங் தோனியை 12.5 கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது புனே அணி. விவரம் இடைவேளைக்கு. செய்திகள் தொடர்கின்றன. 9வது IPL போட்டியில் விளையாடுவதற்காக சென்னை அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனியை புனே அணி ஏலம் எடுத்துள்ளது. IPL சூதாட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் சென்னை, ராஜஸ்தான் அணிகளுக்கு 2 ஆண்டுகள் தடை விதித்து உத்தரவிட்டது. இதனையடுத்து அந்த அணிகளுக்கு பதிலாக புனே, ராஜ்கோட் அணிகள் 2016 மற்றும் 17 ஆகிய 2 ஆண்டுகளுக்கு மட்டும் புதிதாக சேர்க்க BCCI முடிவு செய்தது. புனே அணியை 16 கோடி ரூபாய்க்கு சஞ்சய் கோயங்கை உரிமையாளராக கொண்ட நியூ ரைசிங் நிறுவனமும், ராஜ்கோட் அணியை 10 கோடி ரூபாய்க்கு இண்டெக்ஸ் நிறுவனமும் ஏலத்தில் வாங்கியுள்ளது. இந்நிலையில் புதிய 2 அணிகளின் வீரர்களுக்கான முதல்கட்ட தேர்வு இன்று மும்பையில் நடைபெற்றது. முதல் வீரராக சென்னை அணியில் கேப்டனாக விளையாடிய மகேந்திர சிங் தோனியை புனே அணி 12.5 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளது. அதேபோல் ரஹானே, அஸ்வின் மற்றும் ஸ்டீபன் ஸ்மித் ஆகியோரும் புனே அணிக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அடுத்ததாக சென்னை அணி வீரர் சுரேஷ் ரெய்னாவை 12.5 கோடி ரூபாய்க்கு புதிய அணியான ராஜ்கோட் ஏலத்தில் எடுத்துள்ளது. ரவீந்திர ஜடேஜா மற்றும் மெக்கல்லம் ஆகியோர் ராஜ்கோட் அணிக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பிராவோவை ராஜ்கோட் அணி தன்வசம் எடுத்துள்ளது. மீதமுள்ள 40 வீரர்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பெங்களூருவில் நடைபெறவுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.